இங்க திவ்யாக்கு இந்த அரண்மனையில எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரியே தெரியுது. அதனால ஹீரோ கிட்டே சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்க்கறாங்க. பார்த்தா இந்த பொண்ணோட ஃபுல் நேம் திவ்ய தர்ஷினி போட்டுருக்கு. அதை பார்த்ததுமே சந்தேகத்துல இந்த ஓனர் கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வீட்டுக்கு போறாங்க. பட் ஹீரோயினை பார்த்ததுமே நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல, இந்த அரண்மனைக்கு வாரிசே நீங்க தான்ற உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோயின் அவங்க அம்மா அவங்க அப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே இவங்க தான் வந்து முன்னாடி நிற்பாங்க. அப்போ உனக்கு தம்பி பாப்பாவும் பிறந்தான், நான் தான் உனக்கு தாய் மாமான்ற உண்மையும் சொல்கிறாரு. அப்போ அம்மாக்கும் அப்பாவுக்கும் தம்பிக்கும் என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த உண்மை எல்லாமே உனக்கு மட்டும் தான் தெரியும், ஆனால் உனக்கே மறந்து போச்சுன்ற உண்மையை சொல்கிறாரு. ஸோ இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பத்திரத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோக்கு இங்கே என்னமோ நடந்திருக்கு, அது என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும்னு சொல்கிறாரு. பட் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கேரக்டர் மாதிரி அவங்க பையனை போட்டுதல வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோ அவங்க பையனை காப்பாற்றி உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போதான் ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த பயத்தில் இவங்க பையனுக்கு ஃபிக்ஸே வந்துடுது. அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. ஆனால் இவங்க வெளியே வரும்போது தானாவே கதவு முடிக்குது. சோ வேற வழி இல்ல, நான் என்ன பாத்துக்கிறேன், எப்படியாச்சும் நம்ம பையனை காப்பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி விட்டுறாங்க. அண்ட் இந்த அரண்மனைக்குள்ளேயே உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கெஞ்சுறாங்க. ஆக்சுவலா இவங்க அம்மா அப்பா இருக்கும்போது இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுறா. அப்போ ஒரு வேலை விஷயமா இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. சோ இந்த பொண்ணுக்கு துணையா இவங்க தம்பியை இங்கேயே விட்டுட்டு போறாங்க. அப்ப அவங்க தம்பி பழங்காலத்து பெட்டி ஒன்று இருக்கும், அதை கரெக்டா திறக்கலனா பரமண்டா லாக் ஆயிடுன்னு சொல்லிட்டு போட்டுருக்கும். பட் இவங்க தம்பி கரெக்டா திறந்துடுறான். அதுக்குள்ள நிறைய பணமும் நகையும் இருக்கு. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் யார் எதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா இப்ப கதை சொல்லிட்டு இருக்க அவங்க மாமா தான் அது. ஆனா அவன் அங்க இருக்க நகை பணத்தெல்லாம் திருட வராம அவங்க தம்பி கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சிடறான். அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க. அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் மேலே ஏறி பார்க்கும்போது இவன் தப்பா நடந்ததை பார்த்ததுமே சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அவன் ஹீரோயின் தம்பியை அந்த லாக்கிலே வச்சு அடைச்சிட்டு இவங்க அம்மாவையும் கீழே தள்ளி விட்டுறான். அப்ப ஹீரோயின் அவங்க அப்பாவை கூட்டிட்டு மேலே வராங்க. அதுக்குள்ளேயே அவங்க அம்மாவை போட்டு தள்ளிடுறான். ஆனா இவங்க கையில வச்சிருந்த மைக்கோதி ஒண்ணு அவங்க அப்பாவோட கழுத்துல குத்தி அவங்க அப்பாவும் அங்கேயே இறந்து போறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு தலையிலும் அடிபட்டுரும். இதை யூஸ் பண்ணி அந்த மைக்கோதியை ஹீரோயின் கையிலே வச்சுட்டு போயிடறான். சோ ஹீரோயின் தான் இதை பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போது, ஆனா விசாரிக்கும் போது இவங்க மனநிலை சரியில்லாம எல்லாமே மறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. இப்ப இதெல்லாம் கேட்டதுமே தான் எங்க மாமா தான் இதுக்கெல்லாம் காரணம் தெரிய வருது. அவங்க தம்பியோட உள்ள அடைச்சி வச்ச அந்த பெட்டியை வச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அந்த பெட்டியை ஒரு கயிறுல கட்டி தொங்க விட்டுறாங்க. தென் ஹீரோ கிட்ட பையன் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் சேஃப் அவங்க மாமா வீட்டுல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவன் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. தென் அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க மாமாவை அடிச்சு இழுத்துட்டு வந்து இந்த அரண்மனையிலே போடுறாங்க. அண்ட் வெளியில வந்ததுமே அவங்க ஹஸ்பண்ட் வளரி ஒண்ணு கொடுக்குறாரு. ஆக்சுவலா இவங்க அம்மா வளரி ரொம்ப சிறந்து விளங்கியிருப்பாங்க. அதனால அந்த வளரி எடுத்து அரண்மனைக்குள்ளே வீசுறாங்க. அதை அப்படியே கட்டி வச்சிருந்த அந்த பெட்டியோட கையில கட் பண்ணி அந்த பெட்டி அவங்க மாமாவில் விழுந்து அவங்க மாமா இறந்தே போறாரு. தென் இந்த வளரியுமே இவங்க கையிலேயே வந்து விழுந்துருது.